தாண்டி அருமை விவசாயக்கூடிய மக்களை உங்கள் அனைவருக்கும் இது ஆதி பரமேஸ்வரருக்கும் அன்னை பார்வைக்கும் பிறந்த பாலகன் காத்தவரை முடிசாய்ந்த வணக்கம். ஆனால் இருந்தாலும் கொண்டு கண்ணன் கடம்பன் இடுவன் என்று சொல்லப்பட்டு முருகன் பெருமானை வழங்க வேண்டும். அதன் பிறகு என்னுடைய தலையை தூங்க வேண்டுமே முருகா கந்தா வேளா உன்னை நாட்டி உன்னை தேடி வருகிறேன் என்னை காத்த வேண்டும் முருகையா. தகதேரோடு இந்த ஸ்ரீவார வழியிலே ஊரோட வந்தாடும் சரியாட்டோ எல்லாரும்
சன்னதிக்கு ஒருவர் வந்தாலே துன்பமெல்லாம் விலகு மாட்டா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அவைய குரல் கொடுத்து அத்தகர ஓடி வந்து சமயபுரத்தை ஆட்டார். இந்த அருள்மிகு சன்னதிக்கு உருவங்க வந்தாலே துன்பமெல்லாம் பறந்துடுவாட்டா. இந்த அருள்மிகு சன்னதிக்கு உருவங்க வந்தாலே துன்பமெல்லாம் பறந்துடுவாட்டா. ஓம் சக்தி 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 கோடி ரத்தமலை எந்த முத்து மாரியம்மா எம்பெரு யுகமோனே சமயபுர மாரியம்மா. கோடி ரத்தமலை எந்த முத்து மாரியம்மா எம்பெரு யுகமோனே சமயபுர மாரியம்மா. தோரா காத்திருப்பா ஜெயக்கரே பாத்திரத்திப்பா. ஆத்தோட காத்தேருப்பா ஐயங்கரங்க காத்தேருப்பா. அருளாடி ஒரு நாள் ஆடி வருவா சமயபுரம் தாடி பாடி வருவா. அருளாடி ஒரு நாடி ஆடி வருவா சமயபுரம் தாடி ஓடி வருவா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சமயபுரத்தாலே ஆடக்கட்டே அருளாடி உள்ளாடி பாடக்கட்டே சமயபுரத்தாலே ஆடக்கட்டே சமயபுரம் கொடுக்க அந்த ஓடி வரும் சமயபுரத்து ஆடா. எங்கள் அருளர் சன்னதிக்கு ஒருவர் வந்தாலே துன்பமெல்லாம் விடுவாங்க. எங்கள் அருளர் சன்னதிக்கு ஒருவர் வந்தாலே துன்பமெல்லாம் விடுவாங்க. இடத்தை பெரு ஆதி பரமேஸ்வரன், எனது தாயின் பெரு பார்வதி தேவி, எனது தந்தை ஆதி பரமேஸ்வரன் முதல் 84 லட்சம் ஜீவராசிக்கும் என்னுடைய தந்தை ஆதி பரமேஸ்வரன் பணியிருந்து வருவது வழக்கமாகும். அப்படி இருக்க ஒரு நாள் தினத்தன்றி என்னுடைய தந்தை ஆதி பரமேஸ்வரன் 84 லட்சம் ஜீவராசிக்கும் நடப்பன நகர்வன நீந்துவன ஊர்வன் என்று சொல்லப்பட்டு 84 லட்சம் ஜீவராசிக்கும் பணியிற்கு சென்று விட்டார்கள். அதன் பிறகு என்னுடைய தாய் பார்வதி தேவியும் தன்னன் தனிமையாக அந்த கைலாகத்தை சற்று ஓரமாக அமர்ந்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அந்த நாதமொழியாவட்டது விண்ணுலகத்தை விட்டு என்னுடைய தாய் இருக்கிறவர்கள்விட்டது கைலாக வருகின்றார்கள். வந்தவுடனே தாயை நீங்கள் மட்டும் தன்னன் தனிமையாக அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், என்னுடைய தந்தை ஆதிபரமேஸ்வரன் எங்கே அம்மா என்று கேட்க என்னுடைய தாய் தெரிவித்தார்களாம். எப்படி என்றால், சுவாமி அண்ணா உனது தாய் பார்வதி தேவியும் 84 லட்சம் ஜீவராசிக்கும் உனது தந்தை சிவருமானும் 84 லட்சம் ஜீவராசிக்கும் பணியிலுக்கு சென்று விட்டார் அண்ணா என்று என்னுடைய தாய் தெரிவித்தார்களாம். அப்பொழுது என்னுடைய தாயிடத்திலே அந்த நாதமுடைய ஒரு கலகத்தை ஏற்படுத்தினார்களாம். எப்படி என்றால், தாயி உனது கணவரு 84 ஜீவராசிக்கும் நடப்பன நகர்வன நீந்துவன ஊர்வன் என்று சொல்லப்பட்டு 84 ஜீவராசிக்கும் ஒன்று விடாமல் சரியாக பணியாந்து வருகிறார்களா இல்லை என்று சோதித்து பார்க்க வேண்டும் தாய் என்று அந்த நாதமுடியால் தெரிவிக்கின்றார்கள். அப்பொழுது என்னுடைய தாயோ மீண்டும் நாதமுடைய இடத்தில் என்னுடைய தாய் கேட்கின்றார்கள். எப்படி என்றால், அண்ணா என்னுடைய கணவரை எவ்வாறு சோதிப்பது அண்ணா என்று கேட்க அந்த நாடுபடி விட்டவர்கள் தெரிவிக்கின்றார்கள். எப்படி என்றால், தாயை உனது கணவரை சோதிக்க வேண்டும் என்றால் நீயும் ஒரு சிற்றெருமை பிடித்து தங்கச்சி மணியில் ஓட்டடைத்து உன்னுடைய முந்தாய்ச்சலை முன் வைத்துக் கொண்டால் அந்த சிற்றெருமைக்கு அண்ணவரும் எப்படி பயந்து வருவார் தாயே என்று சொல்லிவிட்டு அந்த நாடுபடி விட்டவரும் மீண்டும் சென்று விட்டார்கள் விண்ணுலகம். அதன் பிறகு என்னுடைய தாயும் ஒரு சிற்றெருமை பிடித்து தங்கச்சி மணியில் ஓட்டடைத்து என்னுடைய தாய் முந்தாகி சிலையில் முடிந்து வைத்துக் கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது என்னுடைய தந்தையும் 84 ஜீவராசிக்கு படைந்து விட்டு என்னுடைய தாய் இருக்கக்கூடாது கைலாக வருகின்றார்கள். வரும்பொழுது என்னுடைய தாயும் மீண்டும் என்னுடைய தந்தையை பார்த்து அன்போடு வரவழைத்தார். எப்படி என்றால், சாமி வாருங்கள் அமருங்கள் என்று என்னுடைய தாய் தெரிவித்தார்களாம். அதன் பிரகாரம் என்னுடைய தாயும் மீண்டும் வந்தது வராதமாக என்னுடைய தந்தையை பார்த்து கேள்வி கேட்கின்றார்கள். எப்படி என்றால்,
சாமி நீங்களும் ஈரேழு 84 ஜீவராசிக்கும் நடப்பனே நகர்வனே நீதுவனே ஊர்வன் என்று சொல்லப்பட்ட ஈரேழு 84 ஜீவராசிக்கும் ஒன்று விடாமல் சரியாக பணி வந்து வந்தீங்களா இல்லையா என்று என்னுடைய தாயும் மீண்டும் மறுத்து கேள்வி கேட்கின்றார்கள். அப்பொழுது என்னுடைய தந்தை தெரிவிக்கின்றார்கள், தேவி என்ன தெரிவிக்கின்றாய்? நானும் ஈரேழு 84 ஜீவராசிக்கும் நடப்பனே நகர்வனே நீந்துவனே ஊர்வன் என்று சொல்லப்பட்டு ஈரேழு 84 ஜீவராசிக்கும் ஒன்று விடாமல் சரியாக பணி வந்து விட்டேன் தேவி என்று என்னுடைய தந்தை தெரிவிக்கின்றார்கள். அதன் பிறகு என்னுடைய தாயும் சந்தையை ஏற்பட்டு அந்த கைலாகத்தை சற்று ஓரமாக சென்று என்னுடைய தாய் முன்னாடி செல்வி முன் வைத்துக் கொண்டிருந்த அந்த சிற்றர்களை அவிழ்த்து பார்க்கின்றார்கள். அப்பொழுது அந்த சிற்றர்வாகப்பட்டது ஒரு அரிசி குருணையை கவிக்கொண்டிருந்ததா. அதன் பிறகு என்னுடைய தாயும் முகமாகப்பட்டது கருவி சோர்ந்து அந்த கைலாகத்தை சற்று ஓரமாக அமர்கின்றார்கள். அப்பொழுது என்னுடைய தந்தை தேவி என்றைக்கெல்லாம் முகமாகப்பட்டது இன்றைக்கு மாற்றமாக இருக்கின்றது ஏனமா என்று கேட்க என்னுடைய தாய் தெரிவிக்கிறார்கள், சாமி என்னுடைய கணவர் என்று கூட பாராமல் தாங்களே சுழந்து விட்டேன் சாமி, என்னை மன்னித்தரணும் என்று சாமி என்று என்னுடைய தாய் கேட்க என்னுடைய தந்தையும் மீண்டும் அறிவித்து மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் தேவி உன்னுடைய கணவர் என்று கூட பாராமல் என்னையே சுழந்து விட்டாய், அதனாலே நீயோ இல்லற மறந்து திருவரம் ஒன்றி காஞ்சிபுரம் இல்லை கம்மான் அதிகாரி வரமாக அந்த ஆளாம் வார்த்தைக்கடியில் அமர்ந்து நீயோ 12 வரமாக தவண்டு வர வேண்டும் தேவி என்று சொல்லிவிட்டு என்னுடைய தந்தையோ மீண்டும் செல்லுகின்றார்கள். அப்பொழுது என்னுடைய தாயோ சாமி நெல்லுங்கள் என்று மறுத்தி, சாமி நானும் ஒரு பெண்ணானவள், நான் தவத்துக்கு செல்வதாக இருந்தால் எனக்கு யாராவது துணையாக அனுப்ப வேண்டும் சாமி என்று என்னுடைய தாய் கேட்கின்றார்கள். அப்பொழுது என்னுடைய தந்தை தெரிவிக்கிறார்கள், எப்படி என்றால் தேவி உனக்கு காவலாகி நமது மூத்த மகன் கணவதியை அழைத்துச் செல்வாய் தேவி என்று என்னுடைய தாயிடத்தில் என்னுடைய தந்தை தெரிவிக்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய தாயோ மீண்டும் மறுக்கிறார்கள். எப்படி என்றால் சாமி அன்னவனும் சித்தி புத்தி என்று சொல்லப்பட்ட 2 புத்திகள் உண்டு, ஆனால் அன்னவனும் குண்டு எடுக்கும் எல்லாம் குமரனாக அது மட்டுமில்லாமல் ஆட்டக்கரையும் குளத்துக்கரையில் அமர்ந்து வருகின்றான். தாயை போல் தார வேண்டும் என்று ஆட்டக்கரையிலும் குளத்துக்கரையில் அமர்ந்து வருகின்றான். அன்னவன் எனக்கு காவலாக இருக்க மாட்டான் சாமி என்று என்னுடைய தாய் தெரிவிக்கின்றார்கள். அப்பொழுது அந்த என்னுடைய தந்தை மீண்டும் தெரிவிக்கிறார்கள், எப்படி என்றால் தேவி அப்படி என்றால் நமது இளைய மகன் வடிவேலை கூட்டி செல்வாய் என்று தெரிவிக்க என்னுடைய தாய் மீண்டும் மறுக்கிறார்கள். ஏனென்றால் சாமி அன்னவனுக்கு வள்ளி தெய்வானை என்று சொல்லப்பட்ட 2 மனைவிமார்கள் உண்டு, அது மட்டுமில்லாமல் அன்னவனும் குண்டெடுக்கும் குமரனாக அமர்ந்து வருகின்றான். அந்த குன்றதோடு கொண்டாடி போகும் மக்களுக்கு பாவத்துக்கு ஆளாகி விடுவோம் சாமி என்று என்னுடைய தாய் தெரிவிக்கிறார்கள். சரி நம்பிக்கொண்டு அதற்கு என்னுடைய தந்தையும் அந்த கல்யாணத்தை சற்று ஓரமாக அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது என்னுடைய தந்தை ஆகப்பட்டது நெட்டி வேர்வையாகப்பட்டது கொட்ட தொடங்கினார். அப்பொழுது அந்த நெட்டி வேர்வையை வலுத்தி வீசினார்களாம். வலுத்தி வீசிய பொழுது கானகத்தில் ஒரு சொட்டும் வனத்தில் ஒரு சொட்டு விழுந்ததாம். கானகத்தில் அபகரத்தினால் காத்த வளன் என்றும் வனத்தில் அபகரத்தினால் வன காத்தான் காத்த வளன் என்று பெருமத்தை வைத்து தேவி இன்னும் தூக்கி செல்வாய், இன்னும் தூக்கி சென்று காஞ்சிபுரம் எல்லை கம்மான் அதிக உறவாக அல்லா மரத்துக்கு அருகில் தொட்டில் கட்டு போட்டு விட்டு நீயோ 12 வரமாக தவமந்து வருவாய் தேவி என்று என்னுடைய தந்தை தெரிவிக்கிறார்கள். தெரிந்துவிட்டு என்னுடைய தந்தையோ மீண்டும் சென்று விட்டார்கள் படியிலக்கு. அதன் பிறகு என்னுடைய தாயோ என்னை மாறுவதிலும் பேருவதிலும் தூக்கி சென்று தோல்வியிலும் தூக்கி சென்று என்னுடைய தாயோ அந்த காஞ்சிபுரம் எல்லையிலே அந்த கம்மான் அதிக உறவாக என்னை அலா மரத்துக்கு அருகிலே தொட்டில் கட்டு போட்டுவிட்டு என்னுடைய தாயும் தவமுறை செல்லுகிறார்கள். அப்பொழுது அவ்வளியாக அந்த 7 கன்னிமார்கள் கொல்லிமலை கன்னிகள் வந்து தாயை இந்த குழந்தையை எங்களிடத்தில் கொடுத்தால் நாங்களும் நல்லொரு வண்ணமாக பொழுதோறு மணியாக வளர்த்து வருகிறோம் தாய் என்று என்னுடைய தாயிடத்தில் கேட்கின்றார்கள். அப்பொழுது என்னுடைய தாயும் அந்த 7 கன்னிமார்களிடத்தில் தூக்கி கொடுத்து விட்டதார். அதன் பிறகு அந்த 7 கன்னிமார்கள் என்னை தூக்கி சென்று நல்லொரு வண்ணமாகவும் பொழுதோறு மேடையாகவும் என்னை வளர்த்து வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சொல்வித்தை பொல்வித்தை மூடி வைப்பது கூடு விட்டு கொடுவாய்வது என்று சொல்லப்பட்டு 10 மந்திரங்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நானும் நன்றாக கற்றுத்தேன். அதன் பிறகு ஒரு நாள் தினத்தன்றி அந்த 7 கன்னிமார்களும் மகனே பஞ்சவர்ணம் என்று என்னை அழைத்தார்கள். அப்பொழுது தாயி நீங்கள் 7 பேரும்
மகனே பஞ்சவர்ணம் என்று அழைக்கின்றீர்களே, என்னை பெற்றெடுத்த தாய் யாரம்மா என்று கேட்க அந்த 7 கன்னிமார்கள் தெரிவித்தார்கள். எப்படி என்றால், மகனை உன்னை பெற்றெடுத்த தாயை காண வேண்டும் என்றால் அந்த காஞ்சிபுரம் இல்லை கம்மான அதிகாரமாக அல்லா மரத்து கழியில் உன்னுடைய தாயோ தவமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே சென்று பார்த்தாய் மகள் என்று அந்த 7 கன்னிமார்களும் தெரிவித்தார்கள். அப்பொழுது நானும் அந்த 7 கன்னிமார்களிடத்தில் சத்தியத்தை பெற்றுக் கொண்டேன். எப்படி என்றால், நான் செல்லும் வழியில் ஏதாவது ஆபத்து என்றால் தாயே கன்னிமார்கள் என்று அழைத்தால் எனக்கு உடனடியாக காட்சி தர வேண்டும் தாய் என்று அன்னவரத்தை சத்தியத்தை பெற்றுக் கொண்டு அதன் பிறகு ஓடினேன். என்னுடைய தாய் இருக்கணுமாகப்பட்டது காஞ்சிபுரம் இல்லை கம்மான் அதிகாரமாக அல்லா மரத்துக்கடியில் ஓடினேன். ஓடி பார்க்கும் பொழுது என்னுடைய தாய் உச்சி முதல் பாதம் வரை காக்கை குழுவெல்லாம் எச்சல் செய்து வைத்திருந்தது. அப்பொழுது நானும் கங்கை, யமுனை, துங்கபத்ரா என்று சொல்லப்பட்ட பல ஆறுகள் சென்று நானும் ஜலம் எடுத்து வந்து உச்சி முதல் பாதம் வரை சுத்தம் செய்து என்னுடைய தாய்க்கு தேவையான பலகை பருத்தி தூவி, அம்மா தாஜி உனது மகன் காத்தவரை வந்திருக்கின்றேன், கண் விழித்து பாரமா என்று கேட்க என்னுடைய தாஜோ கண் விழித்து கூட பார்க்கவில்லை. அப்பொழுது எனக்கு மனம் பொறுக்க முடியாமல் என்னுடைய தாய் தவத்துக்கு நேராக செங்கிற தண்டாக விழித்து நின்று, அதாவது நெற்றிக்கட்டுக்கு நேராக நிற்கும் பொழுது என்னுடைய தாய் 12 வரம் தவமே கொண்டு வந்ததாம். அப்பொழுது என்னுடைய தாயும் அடே பழகா நீ யாரடா என்று கடு கோபத்துடன் அழைத்தது. அப்பொழுது நானும் எதுவுமே சொல்லாமலே நான் மௌனமாக இருந்த பொழுது என்னுடைய தாயோ என்னை நெட்டிக்கு நான் சுட்டிருக்க விட்டது. அம்மா தாயே, நான் தான் உனது மகன் காத்தவரை வந்திருக்கிறேன் அம்மா என்று என்னுடைய தாயிடத்தை தெரிவித்தேன். அப்பொழுது அந்த சுற்று நெருப்பிலே சாகா வரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அதன் பிறகு என்னுடைய தாயோ மகனை கத்தவரையா வந்து விட்டாயா, இன்று முதல் காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட முப்பூஜை செய்ய வேண்டும் மகனை காத்தவரை என்று சொல்லிவிட்டு என்னுடைய தாயோ மீண்டும் தவத்திற்கு சென்று விட்டார்கள். அதன் பிறகு நானும் என்னுடைய தாய்க்கு தேவையான காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட முப்பூஜை செய்ய வேண்டும் என்று என்னுடைய நந்தவனத்துக்கு சென்று பார்த்தேன். அப்பொழுது மாலையில் பார்த்தால் மலர்களெல்லாம் அழகாக பூத்திருக்கும். ஆனால் காலையில் சென்று பார்த்தால் மலர்களெல்லாம் காணாமல் போய்விடும். ஏது காரணம் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி நானும் அந்த நந்தவனத்துக்கு சென்று ஒரு மரத்தின் மீது ஏறி பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த 7 கன்னிமார்களும் அப்படியாக வந்து அந்த கங்கை நதி மேட்டிலே குளிர்ச்சி நீராட வேண்டும் என்று அந்த மலர்களெல்லாம் பறித்து விட்டு அந்த கங்கை நதி மேட்டிலே வைத்து விட்டு அவரவர் ஆடுகளை அவிழ்த்து வைத்து விட்டு அன்னவர் சென்றார்கள். 7 கன்னிமார்களும் நீராடி சென்றார்கள். அப்பொழுது 7 கண்ணி ஆகப்பட்டது. இளைய கண்ணியின் துள்ளாடி எடுத்து ஒளிய வைத்து விட்டேன். அப்பொழுது அந்த 6 கன்னிமார்களும் அவரவர் ஆடையை ஒழித்து விட்டார்கள். அந்த 7வது கண்ணி ஆகப்பட்டது துள்ளாடி இல்லை என்று சொல்லி மீண்டும் கங்கனத்தில் இறங்கி பாடிக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த 6 கன்னிமார்களும் சென்று என்னுடைய தந்தையத்தில் சிவருமானத்தில் முறையிட்டார்களாம். அப்பொழுது என்னுடைய தந்தை சிவருமானோ என்னிடத்தில் வந்து அதே பழகா எப்படி என்னுடைய பணிப்பெண்களை ஆடைய திருடலாம் என்று கேட்டார்கள். அப்பொழுது நானும் என்னுடைய தந்தையிடத்தில் மறுத்து நின்றேன். எப்படி என்றால், தந்தையே, என்னுடைய நந்தவனத்திலே எப்படி மலர்களை பறிக்கலாம் என்று திருடலாம் என்று மறுத்து நின்றேன். அப்பொழுது என்னுடைய தந்தை என்னை கட்டுக்கோபத்துடன் என்னை நெட்டுக்கு நான் சுட்டரிக்கப்பட்டது. அப்பொழுது என்னுடைய தாயிடத்திலே அம்மா தாயே என்னை காப்பாற்றுங்கள் கேட்டபொழுது என்னுடைய தாயோ அந்த சுட்டு நெருப்பிலை சாதா வருத்தத்தை மீண்டும் பெற்றுக் கொடுத்தது. அதன் பிறகு நானும் என்னுடைய தந்தையிடத்திலே தந்தையை என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கப்பொழுது என்னுடைய தந்தை தெரிவித்தார்கள் என்னுடைய தாயிடத்தில். எப்படி என்றால், தேவி இன்று என்னுடைய காப்பாற்று விட்டாய் என்றால் ஒரு நாள் என்னவனோ கழுகு மரத்தில் ஏற்றி காய்ந்த உணர்ந்த சாவான் தேவை என்று சொல்லிவிட்டு என்னுடைய தந்தை சென்று விட்டார்கள். அதன் பிறகு நானும் காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட முப்பூஜை செய்துவிட்டு ஒரு நாள் தினத்தன்று வெள்ளிக்கிழமை என்று அம்மா இன்று வெள்ளிக்கிழமை நான் வேட்டைக்கு சென்று வருகிறேன் அம்மா என்று என்னுடைய தாயிடத்தில் கேட்டேன். அப்பொழுது என்னுடைய தாய் தெரிவித்தார்கள், மகனே கட்டவரையா 3 திசை மார்க்கமாக சென்று வா, ஆனால் தென் திசை மார்க்கமாக செல்ல வேண்டாம் மகனே என்று தெரிவித்தது. அந்த தென் திசை மார்க்கமாக சென்றால் என்னதான் நடக்குமோ என்று நான் தென் திசை மார்க்கமாக சென்றேன். அப்பொழுது அந்த அம்மையப்போல் முடவனை ஒரு சின்ன சிறுவனை முடவனாக வைத்து அந்த பிள்ளையாக அமர் வைத்து
7 சின்னஞ்சிறுவர்கள் மாட்டுவேற்கு சின்னஞ்சிறுவர்கள் 7 பேர் சேர்ந்து அந்தபடி பிள்ளையாராக அமர் வைத்து பந்தால் அடித்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கும் மனம் பொறுக்க முடியாமல் ஓடி சென்று அவனை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த 7 சின்னஞ்சிறுவர்களிடத்தில் கேட்டேன். எப்படி என்றால், அடைப்பாளர்களே, நானும் உங்கள் கூட விளையாட வருகிறேன் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த 7 சின்னஞ்சிறுவர்கள் தெரிவித்தார்கள். எப்படி என்றால், அப்படி விளையாட வருவதாக இருந்தால் நீ ஒருவர் மட்டும் ஒரு பக்கம், நாங்கள் 7 பேர் ஒரு பக்கம் என்று தெரிவித்தார்கள். சரி ஒப்புக்கொண்டு அன்னவரத்திலே வந்து வாங்கினே என்னுடைய காலால் எட்டி உதைத்த போது அந்த பந்தாக விட்டது கண்ணுக்கு எட்டாத தூரம் சென்று விட்டது. அதன் பிறகு அந்த பந்தை தேடி அந்த 7 சின்னஞ்சிறுவர்களை சென்று விட்டார்கள். அதன் பிறகு நானும் அந்த அம்மையப்ப பரவனை ஒரு மூங்கில் வெட்டி கூடை செய்து அந்த கூட்டை மேலே அமர் வைத்து என்னுடைய தாய் இருக்கிறவாகவிட்டது காஞ்சிபுரம் எல்லை அழைத்து சென்றேன். அதன் பிறகு என்னுடைய தாயும் மகனை கட்டவர் யார், இருவர் யார் என்று கேட்க அந்த திசை மார்க்கமாக நடந்த அனைத்து விவரங்களையும் எடுத்து தெரிவித்தேன். அப்பொழுது என்னுடைய தாய் தெரிவித்தார்கள், மகனை கட்டவர் யார், என்னவன் வேற ஒருவன் இல்லை, என்னவனவும் மும்மூர்த்திக்கு பிறந்த மூத்த மகன் இவனவும் அம்மையப்ப கடவுளன், உனக்கு அண்ணனாகவும் உனக்கு எனக்கு மகனாகவும் நீங்களும் காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட முப்பூஜைகள் செய்து வர வேண்டும் மகனை காத்தவரை என்று தெரிவித்தார்கள். சரி ஒப்புக்கொண்டு அதன் பிறகு மீண்டும் வெள்ளிக்கிழமை வந்தானே தாயி, நானும் மீண்டும் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது, வீட்டுக்கு சென்று வருகின்றேன் அம்மா என்று என்னுடைய தாயிடத்தில் கேட்டேன். அப்பொழுது என்னுடைய தாய் தெரிவித்தார்கள், மகனை காத்தவரை யார், மூன்று திசை மார்க்கமாக சென்று வா, ஆனால் மேல் திசை மார்க்கமாக செல்ல வேண்டாம் மகனே என்று தெரிவித்தது. அந்த மேல் திசை மார்க்கமாக சென்றால் என்னதான் நடக்கும் என்று சொல்லி நானும் மேற்கு மலையாள தேசம் வங்கத்து எல்லை தொட்டியத்து கிராமத்துக்கு சென்று எப்படி பாம்பாட்டி சித்தன் போல் சென்று அங்கே சென்று பாம்புகளை வைத்து வித்தை காட்டினேன், விளையாட்டு காட்டினேன். ஆனால் அந்த ஊர் மக்கள் இடத்தில் அம்மா தாயை பிச்சை என்று கேட்ட பொழுது அண்ணவர்கள் மறுத்து விட்டார்கள். ஏன் என்று கேட்க அண்ணவர்களும் தெரிவித்தார்கள். எப்படி என்றால், எனது எஜமான் தொட்டியத்தினாரின் உத்தரவு இல்லாமல் நாங்கள் பிச்சை காசு கூட போட மாட்டோம் என்று தெரிவித்தார்கள். எனக்கு கோபம் அதிகமாகி ஆங்காரத்துடன் நானும் வீட்டுக்கு ஒரு பாகமாகவும் கடைக்கு ஒரு பாகமாகவும் வீதிக்கு ஒரு பாகமாகவும் ஏவினே. அப்பொழுது அந்த ஊர் மக்களும் நாட்டு மக்களும் தொட்டியத்தினார் இடத்திலே முறையிட்டார்கள். அப்பொழுது அந்த தொட்டிச்சினாரோ என்னிடத்தில் ஓடி வந்து, அதே பழகா நீ யாரடா, மந்திரத்தில் வல்லவனா இல்லை தந்திரத்தில் வல்லவனா, அப்படி மந்திரத்தில் வல்லவனாக இருந்தால் நான் வைக்கும் ஓடுகளை அனைத்தும் எடுத்து விட்டால் நான் உனக்கு அடிமை, இல்லை என்றால் நீ எனக்கு அடிமை என்று தெரிவித்தான். செடியில் ஒப்புக்கொண்டு அண்ணவனும் மோடிகளை வைத்தான். எப்படி என்றால், 7 எலுமிச்சை, 7 கோழித்தலை, 7 கோழி முட்டை, 7 ஆட்டுத்தலை, 7 வண்டித்தலை என்று சொல்லப்பட்டு அனைத்து மோடிகள் வைத்தான். நானும் சில மோடிகளை எடுத்தேன். ஆனால் அந்த பண்டித்தலையை மட்டும் இருக்க செய்யாமல் அண்ணவனை மயக்கமடை செய்தான். அப்பொழுது அவ்வழியாக எனது மாமன் மகள் மாங்கரிப்பு பொங்கரிப்பு என்று சொல்லப்பட்டு 2 வந்தார்களாம். அப்பொழுது அப்படியாக வரும்பொழுது நமது அத்தை மகன் காத்தவரை சாமி சாய்ந்து கிடக்கின்றார்களே, அண்ணவரை சற்று இந்த மோட்டத்தை தெரிவித்து அண்ணவரை உயிரிழப்பு என்று சொல்லி எனக்கு மோட்டத்தை தெரிவித்து அண்ணவரும் மீண்டும் உயிர் எழுப்பினார்கள். அப்பொழுது அண்ணவன் வைத்த அனைத்து மோடிகளை எடுத்துவிட்டு அண்ணவனும் எனக்கு அடிமையை விட்டான். அண்ணவனை கூட்டி சென்றேன். எங்கே என்றால், காஞ்சிபுரம் எல்லை கம்மான அதிகமாக ஆள்லாம் மரத்துக்கடியில் தூக்கி சென்று அண்ணவனை கூட்டி சென்ற பொழுது என்னுடைய தாயும் மகனை கட்டவரையா என்னுடைய யார் என்று கேட்க அந்த மேற்கு மலையாள தேசத்தில் நடந்த அனைத்து விவரங்களும் எடுத்து தெரிவித்தேன். அப்பொழுது என்னுடைய தாய் தெரிவித்தது, மகனை கட்டவரை யார், என்னவன் வேறொருவன் அல்ல, உடனே தம்பிதான். எப்படி என்றால், எனது தங்கையின் திருமணிக்கணியின் மகன்தான், உனக்கு தம்பியாகவும் எனக்கு மகனாகவும் நீங்கள் ஒவ்வொரும் ஒன்று விட்டு ஒன்று புரியாமல் நீங்களும் அண்ணன் திரும்பியாக எனக்கு காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்டு முப்பொஞ்சுகள் செய்து வர வேண்டும் மகனை காத்தவரை என்று தெரிவித்தார்கள். சரி என்று ஒப்புக்கொண்டு ஒரு நாள் தினத்தன்று நானும் எனது தம்பி 3 சேர்ந்து காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்டு முப்பொஞ்சை செய்துவிட்டு என்னுடைய தம்பி தட்டிச்சினாலும் அண்ணா நானும் மேற்கு மலையாள தேசம் சென்று எனது நாட்டு மக்களையும் ஊர் மக்களையும் மனைவி மக்களை பார்த்து வருகிறேன். அண்ணா எனக்கு 3 நாள் விடை கொடுங்கள் அண்ணா என்று சொல்லி சென்ற தம்பியை இன்றோ காணவில்லை. எனது தம்பி தொட்டிச்சினாரே வருகையை எல்லோரும் எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் தொட்டிச்சினாரே தொட்டியத்தை நம்பி
தப்பிச்சினாரு எப்படி அழைக்க வேண்டும் தம்பி சொன்னார் தம்பி சொன்னார் துருவகளை ஓடி வாரம் தம்பி சொன்னார் எங்க இருக்கிட்டாய் கச்சா வச்சு கட்டி கச்சா வரிஞ்சு கட்டி ஏன் தம்பி சொன்னா உனக்கு கருங்காச்சோ சுங்காவிட்டு அட பழையாளோ நெசமிட்டு பழையாளோ நெசமிட்டு தம்பி சொன்னாரு வந்தவாடு ஓடிவாடா மலையாள தேசவிட்டி மலையாளோ தேசவிட்டி தம்பி சென்னை பண்ணவனே ஓடிவாடா ஒம்பது கம்பளமா ஏன் தம்பி சொன்னா உனக்கு 18 தொட்டியாரா 18 தொட்டியானா தொட்டியத்தை காப்பவனே தொட்டியத்தை காப்பவனே ஏன் தம்பி சொன்னா துறவர்களே ஓடிவாடா துறவகனே ஓடிவாடா கச்சாரண்ணே தம்பி சொன்ன வரிஞ்சு கட்டி வரிஞ்சு கட்டி வரிஞ்சு கட்டி வரிஞ்சு கட்டி வருகாது தம்பி சொன்ன சங்காவிட்டு கச்சாடல அடடா வரிஞ்சு கட்டி அடடா வரிஞ்சு கட்டி அடடா சுங்கா கட்டி சாமி வாடி தம்பி சொன்ன தலைகரிதா அலையறதா தலைகரிதா அலையறதா சொந்த வாடி தம்பி சொன்ன அலைகுலிந்து சாமி மாடு அடடா தலையறதா அடடா தலையறதா கச்சாடா அடடா ஓடிவாடா தம்பி சொன்ன ஒரு மகட்டி ஒரு மகட்டி ஒரு மகட்டி ஒரு மகட்டி கோடலடி தம்பி சொன்ன தொழில் இருக்கு ஒரு மகட்டி ஒரு மகட்டி ஒரு மகட்டி ஒரு மகட்டி ஓடி வாடா தம்பி சொன்ன அழைத்தாரன்றி அழுத்தரன்றி அழைத்தாரன்றி அழுத்தரன்றி அதிகமா தம்பி சொன்ன ஓடி வாடா நானுமே அழுத்தரன்றி அழுத்தரன்றி இவரகே ஓடி வாடா சின்ன சின்ன தம்பி சொன்ன அழைத்தாரன்றி அழைத்தாரன்றி விக்கிரமா தம்பி சொன்ன ஓடி வாடா சின்ன சின்ன ஓடி வாடா தெத்தியத்தை கபவனே தம்பி சிவகாதே ஓடி வாடா தம்பி சின்ன ஓடி வாடா அழைத்திருக்கின்றேன் அண்ணவன் வருகை எல்லோரும் எதிர்பார்க்க பார்க்கலாம் தப்பிச்சினார்